வாய்ஸா விளையாடு. கம்ருதீன் உங்களுக்கு என் கூட ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட மோதுங்க. என்ன எது ஹார்ட் பண்ணும் தெரிஞ்சு அதை வந்து நீங்க சொல்லாதீங்க. பிரவீன் பண்ணதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அந்த வீக் நான் நாமினேட்டே ஆகல. வேணும்னே இப்படி பண்றீங்க கம்ருதீன். துஷார் 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 எத்தனை வாட்டி சொல்வீங்க? எத்தனை வாட்டி சொல்வீங்க? அவன் வந்து சொல்லட்டும். எனக்கு வேணும்னே ஹார்ட் பண்றீங்க. அந்த ஃபங்கஸ் வந்துரும் மட்டும் தான் நான் சொன்னேன். துஷார் வரைக்கும் எடுத்து வரீங்க. உங்களுக்கு என்ன குத்தி கொல்லணுமா? வாசால குத்தி கொல்லணுமாவா? நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும்? ஒரு கண்டஸ்டன்ட் போயிட்டாங்க. நீ எத்தனை நாள் வச்சு என்ன ஹார்ட் பண்ணுவ? சொல்லு. அது ஒண்ணுமில்ல. என்ன பஞ்சாயத்துனா நம்ம ஆரூரா எதெல்லாம் சொன்னா அழுவாங்களோ அது எல்லாத்தையும் கமருதீன் வந்து ஓபன் பண்ணிட்டே இருக்காப்ல. அதுதான் அந்த சண்டை. சொல்ல உன்கிட்ட கேக்குறேன். இல்ல இது கேம் தானே. கேமா தானே எடுக்கணும். உன்கிட்ட தான் கேக்குறேன். எத்தனை வாட்டி நீ துஷார் பத்தி பேசுற? எத்தனை வாட்டி சொல்லு. துஷார் இப்ப சந்தோஷமா தான் வாழ்றான். துஷார் விடு நீ தனியா நீங்க ரெண்டு துஷார் பத்தி நீ எத்தனை வாட்டி என்ன ஹர்ட் பண்ண? காலையில இப்படி பண்ணுவியா கம்ருதீன்? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்ல. அது சொன்னா எனக்கு ஹார்ட் ஆகும்னு உனக்கு தெரியாதா? கேம்ங்க. கேம்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? ஒருத்தங்களுக்கு ஹார்ட் ஆகும்னு பார்க்க மாட்டீங்க. உனக்கு தெரியாத எனக்கு துஷார் எவ்வளவு பிடிக்கும், எனக்கு எவ்வளவு பர்சனலா இருக்கும். இந்த விஷயத்துல கமருதீன் மேல பழி சொல்லி ஒரு குலோச்சமும் கிடையாது. ஏன்னா அது ஒரு சேத்துல உண்ட பண்ணி, அந்த பண்ணி அப்படிதான் பண்ணும். கமருதீன் ஒரு தரங்கட்ட நாயின் தெரிஞ்சும் அவங்க கூட சேர்ந்து இப்போ வந்து ஒப்பாரி வச்சா என்ன பண்ண முடியும்? நீங்க நிக்காதீங்க, கிளம்புங்க. என்ன உங்களை எண்ணி வச்சு பேசுவாங்க, கிளம்புங்க. ரெண்டு பேர் சேர்ந்து அட்டாக் பண்றேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக உங்களுக்கு தெரியாத கம்ருதீன் எனக்கு ஹார்ட் ஆகும்னு. இல்ல இது கேம்ங்க. இல்ல நீங்க விடு. சரி ஓகே. ஏய் கம்ருதீன் இப்படி பண்றீங்க. போயிட்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல சரியா போயிட்டு வந்திருக்கேன். அதே கேம் தான் விளையாடுறீங்க. ஒரு என்ன பாயிண்ட் வச்சு அடிச்சா ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சு பண்றதெல்லாம் ஒரு டேலண்டே கிடையாது சரியா? எப்படி அவ்வளவு அக்யூசேஷன் வைக்கலாம்? ஒருத்தவங்க போறதுக்கு நான் என்ன ரீசன்? நீங்க இவ்வளவு நாள் விளையாடாம இருந்தீங்க. எல்லாருக்கும் நான் விளையாடுறது என்னோட இஷ்டம் கம்ருதீன். நான் போகணும்னு நினைச்சா எப்பயும் போய் அனுப்பியிருப்பாங்க. நான் எப்படி விளையாடுறேன்னு நீங்க சொல்லலாம். உங்க கேம் அஃபெக்ட் பண்ணுதா? நான் உங்ககிட்ட வந்து ஏதாவது பண்றேன், நான் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தா மட்டும் சொல்லுங்க. நான் எப்படி விளையாடணும் எப்படி விளையாடக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. ஏதாவது டாஸ்க் கேட்பாங்கல்ல, அப்ப சொல்லுங்க. ஐயோ இந்த காட்டு பண்ணி மூஞ்ச பார்த்தாலே காண்டாவுதே. இதுல சமைச்சிட்டு வேற வந்து உட்காந்துருக்காங்க. ஒக்கால ஒளி போல அங்கிட்டு. இவ்வளவு நாள் கூட அரோரா இப்பதான் தெரியுதா? இப்பதான் என்ன தெரியுதா? போன் சொல்றீங்களே. நீங்க தான் உங்க கூட பேசாத ஒரே காரணத்துக்காக இப்படி பண்றீங்களே. அதனால நான் பண்றேன். அதனால மட்டும் தெரியும் பண்றேன். அது மட்டும் பல்லெல்லாம் கடிச்சு எங்க பேச கூடாதுங்க. என்ன நீங்க பல் வாய் மேல நாக்கு மேல பல்லு போட்டு என்ன வேணா பேசுவீங்க. நான் பல்ல கடிச்சு பேச கூடாதா? பண்றீங்க. நான் கேட்கல நீ மனுஷனா இல்லையான்னு. இல்லங்க. அடே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரனால எல்லாரும் மானங்கட்டு போய் திரியிறாங்களா? இல்ல ஏற்கனவே மானங்கட்டு திரியறவங்களா கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விடுறீங்களா? என்னடா இது? இவங்க வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து கிச்சன் டீம்ல இவங்க எந்ததே இல்ல. கிச்சன் டீம்ல இவங்கள போடுங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளவு பேசுறாங்க. ரியலி கம்ருதீன். ஆமா ரியலி கம்ருதீன். அதுக்கு எனக்கு இவ்வளவு கோவம். சத்தியமா இல்ல அத போய் வாய திறந்தாலே போய் கம்ருதீன். சொல்றேன். அதுக்கு நீ வெளிய போனவெல்லாம் பத்தி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. நான் கண்டஸ்டன்ட் நான் சொல்றேன். நான் கண்டஸ்டன்ட் நான் சொல்றேன். நீதானே கம்ருதீன். நான் கண்டஸ்டன்ட் தானே. அடே கமருதீன் உன்னை பார்த்தா கண்டஸ்டன்ட் மாதிரி இல்லடா. அக்குல வந்து போய் வச்ச மாமா மாதிரி இருக்க. ஃப்ரெண்டா கன்சோல் பண்ணிட்டு மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஃப்ரெண்ட் இல்லாதப்போ நீ தான் அரோரான்னு சொல்றது என்ன விதத்துல நியாயம்? அப்ப நீங்க உண்மையான ஃப்ரெண்டா பேசிருக்கீங்க. அப்ப எல்லாரும் பேச செய்வாங்க. ஆமா பேசுறேன். இவங்க என்ன கேம் விளையாடுறாங்கன்னு உள்ள கூட்டி வந்தீங்க. டே நாயே நீ ஏன் உள்ள வந்தே தெரியல. வந்ததுல இருந்து காஜி புரிஞ்சு தெரியற இல்லையா? தடவிக்கிட்டே தெரியற. ரெண்டு வேலை ஏதாவது என்ன அளவையில பாத்தீங்க? என்னம்மா வந்துட்டு ஒன்னும் பண்ணல. அதுவும் போன மாதிரி தான் வந்த உடனே ஒன்னும் பண்ணவும் போறது இல்லை. மத்தவங்கள சண்டை வலிக்கணும், மத்தவங்கள நம்ம சண்டை வலிக்கணும், அவ்வளவுதான். ஏண்டா டே உனக்கு என்னடா ஆச்சு? இந்த வாரம் ஃபுல்லா தேடி போய் செருப்படி வாங்கிட்டே இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் உனக்கு பெருசா செருப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்து உன் ஃப்ரெண்டா இருந்து அவன் ஒரு வல்னரபிள் பாயிண்ட் எடுத்து உன்னை ஹர்ட் பண்றான்றது உனக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டாப்பிங் மாதிரி தெரியுதுல்ல. அது உண்மை. ஆனா ஏன் நீ இப்படி பண்றேன்னு கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கிற மாதிரி நான் கண்டஸ்டண்டா உன்னை வீக்காக்க அப்படிதான் பண்ணுவேன்னு அவன் சொல்லிட்டான். அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இந்த இடத்துல. உனக்கு அது புரியுதுல்ல? முடியல சொல்லாத அரோரா. கொஞ்ச நேரம் அழு, ஸ்ட்ராங் ஆகு. யூ ஹேவ் டு ஸ்வாலோ தட் ஹார்ட் பில். அதுதான் பிக் பாஸ். எப்படிங்க ஒருத்தவங்க எவ்வளோ மனசுல இருந்து பழகி இருப்போம். உன்னோட வல்னரபிளான பாயிண்ட் எடுத்து ஹர்ட் பண்றவங்க ஒருத்தவங்க இங்க இருக்கலாம். ஒருத்தவங்க ஹர்ட் ஆகும்னு நம்ம பேசாம இருக்க நம்ம இங்க இருக்க கூடாதா? முடியல சொல்ல. நான் பார்வதி கூட சண்டை போடாம இருந்தது அதான் இங்க பாரு. நான் சொல்லுவேன், நான் 2 ஐடியாலஜின்னு சொன்னேன்ல உனக்கு. இப்ப புரியுதா இது 2 ஐடியாலஜின்னு? இங்கு மனவலிக்கு மருந்து கொடுக்கப்படும். அனதுவும் விக்ரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏன்னா அழுதாலும் சரி,
ஆறுதல் கொடுக்கறது விக்ரம் தந்துடுறாங்க. எப்பயுமே இதான் மோதுது இங்க நம்ம கிடையாதுங்க. நம்ம வெளில போய் வேற மாதிரி ஆயிடுவோம். இதெல்லாம் நான் பார்த்து என் ஃப்ரெண்டுக்காக ஒன்று பண்ணுவேன், அவனோட இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பேன் கமருதீன் இதை அந்த ஐபேக்குள்ள நான் சொன்னதெல்லாம் மனசுல இருந்து சொன்னேன், கண்ணு கலங்க சொன்னேங்க. எவ்வளோ கமருதீனுக்கு என்ன ஃப்ளாஸ் இருந்தாலும் நம்மள பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டேங்க. எல்லா டைமும் உட்காந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பேன். இருக்கிறதுல பொசசிவ் ஆகி என்னங்க குழந்தையாங்க அவன். ஐயோ எனக்கு இப்போ நான் முட்டாள் மாதிரி இருக்குங்க. முட்டாள் மாதிரி இருக்கியா? மாதிரியெல்லாம் இல்ல, அப்படிதான் இருக்க. அந்த இருந்து நீ அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒழுங்கா இதுக்கப்புறமாச்சும் உருப்படுறதுக்கு வழியே பாரு. இல்லைம்மா, உனக்கு வந்து அஃபெக்ஷன் கொடுக்க தெரியும், சரியா? அந்த பையனுக்கு அம்மா அப்பா இல்லைங்க. அன்னைக்கு அந்த வீடியோ அவன் எதை நினைச்சு அழுறன்னு எனக்கு தெரியுங்க. நான் உட்காந்து அவனை பார்த்த உடனே எனக்கு அழுக வந்துச்சுங்க. ஒருத்தவங்க பார்த்த உடனே அழ வர பொண்ணை எப்படிங்க அழ வைக்க மனசு வருது அவங்க? அந்த காட்டு பண்ணியோட சேராதன்னு வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கு சொல்லும் போது எனக்கு நேரம் தெரிஞ்சு விட்டு இப்போ உட்காந்து அழுதா என்ன பண்றது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறமாச்சும் சுதாரிச்சுக்கிட்டு உன் வழியை பார்த்துட்டு போ. ஆதிரி என்ன சொல்றாங்க? ஆதிரி பெருசா வேலையை செய்யலங்க. என்ன சொல்றாங்க? ஜெயில உட்காந்துக்கிட்டு நான் கிச்சன்ல இருந்ததுனால தான் என்னால பண்ண முடியல. ஏன் சிவாஜி கேரக்டர் கிழிச்சிட்டு அப்படியே? சிவாஜி கேரக்டர் உனக்கு தெரியாதா? உனக்கு முன்னாடியே போன சிவாஜி. எப்பா எனக்கு ஒரு டவுட், இந்த காட்டு பண்ணி மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு மட்டும் தான் வெறி வருதா இல்ல பாக்குற உங்களுக்கு வெறி வருதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். எனக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். பாலு மேல ஆக்டிவிட்டி ஏரியால 6 பெரிய பால்கள் வைக்கப்பட்டிருக்கும். போட்டியாளர்கள் அங்கு இருக்கிற ஸ்டார்ட் லைன்ல பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி செஞ்சு நிக்க வைக்கணும். பஸ்ஸர் அடிச்சதும் போட்டியாளர்கள் 7 பேரும் ஆளுக்கு ஒரு பால்ல புடிச்சுக்கிட்டு அது மேல உட்காரணும். என் பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும் பால் மேல உட்கார்ற டைம் இருக்கு. எந்த ஒரு நபர் பால்ல அமர முடியவில்லையோ அந்த நபர் போட்டியிலிருந்து வெளியேறப்படுவார். கடைசியா எந்த ஒரு நபர் வெற்றி பெற்றார்களோ அந்த நபர் இந்த வாரத்துக்கான வீட்டுத்தலை. இந்த வாரத்துக்கான வீட்டுத்தலை போட்டியில அமித் பார்கவ் வின் பண்ணிட்டாப்ல. எப்பா பார்கவ், உன் திறமைய காட்டுப்பா. இத்தனை நாளா தூங்கிட்ட, இதையாச்சும் பயன்படுத்தியப்பா ராசா. பிரஜன் வந்து அவ்வளவு வச்சிருந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? என்கிட்ட கூட பேசாம அவளை போய் எல்லாத்துக்கும் ஆறுதல் பண்ணிட்டு என்கிட்ட வந்து அவ சாப்பிடல, அவ இது பண்ணல, அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கு, எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாரா. ஏன்னா நீங்களும் சரி நீயும் சரி பிரஜனாவும் சரி எப்போதுமே திவ்யாவை நீங்கள் முன்னாடி வச்சுருந்துருக்கீங்க. ஆமாம், அவள் வந்து அதே மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அது எனக்கு தெரியல. நீ தான் அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அவர் இப்போ வெளில போகும்போது தான் எனக்கு தெரியுது. அவளுக்கு ஆக்சுவலி வந்து நான் வெளில போகணும்னு பயங்கர ஆசையாக இருந்தது. அது சரி, பாம்பு பார்வதி வந்துருச்சுல்ல. எவன் எங்கே தலைவலியோட உட்காந்துருந்தாலும் சரி கரெக்டாக போய் ஏற்ற வேண்டியது விஷத்தை கக்க வேண்டியது. அவன் மூளைக்குள்ள பூண்டு இவகிட்ட இருக்க மொத்த விஷயத்தையும் அவங்க மூளைக்குள்ள இறக்கி விட வேண்டியது. நேற்று தான் பிரஜன் போயிருக்காங்க. அப்போது உன் கூட இவ்வளோ நாள் க்ளோஸாக இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கே தெரியுது நீ கொஞ்சம் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன்ட்டு. ஸோ ஒரு நல்லா பழகினவங்க அப்படிங்கிறவங்க என்ன சண்டையாக இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் ஒரு கொஞ்சமாவது ஒரு கூட இருக்கணும் இல்லை சம்திங் ஏதாவது ஒன்று நினைப்பாங்கல்ல. ஏண்டி காட்டு பெருச்சாலி, இதெல்லாம் ஊவாயால சொல்றியடி, இது உனக்கே அடுக்கு மாடி. அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி இப்ப வெளியில வந்துருச்சு தெரியுதா? எல்லார்கிட்டையும் போய் தனியா உட்கார்ந்தா நீங்க நாமினேஷன்ல வெளியில போயிடுவீங்க, குரூப்பா இருந்தா போகாதுன்னு சொல்றாங்க. எனக்கு இப்பதான் புரியுது. அப்ப வந்து நீ குரூப்பா ஆடலைன்னா வெளில போகுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லியிருக்காங்க. சரிதாண்டா. அப்போ இந்த வாரம் சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு போர்க்காமே இருக்குது. இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற 2 நபர்களை சரியான காரணத்தோட எவிக்ஷன் ப்ராசஸருக்கு தேர்வு செஞ்சு சொல்லணும். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நடக்கும். எஃப்ஜே வாங்க. நான் சாண்ட்ரா சொல்கிறேன். மற்றவங்கள பற்றி குறை சொல்லி அவங்கள வந்துட்டு மென்டலி வீக் பண்ணி அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக யாரெல்லாம் கொஞ்சம் மென்டலி வீக்கர் ஆகுறாங்கன்னு தெரியுதோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணி பேசி அவங்க வந்துட்டு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க அதை வச்சு எல்லாரையும் வந்துட்டு டம்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒன்று. ஏன்டா பிக் பாஸ், நேற்றே அந்த அம்மா அவன் புருஷன் வழியே போகணும், அதுவும் சேர்ந்து ஓடிச்சு. அப்போவே சேர்ந்து தொடச்சி விட்றத விட்டு இது உட்காந்துக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பஸ் நான் ஒன்று பாரு நாமினேட் பண்ணுறேன்.
அவங்க செஞ்ச ஒரு தப்புனால என்னோட தலை போஸ்ட்டை வந்து நான் தப்பாக யூஸ் பண்ணேன்னு சொல்லி என்னை யூஸ் பண்ணி என்னை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கெட்டவங்களாக்கிட்டாங்க. ஸோ நான் பார்வை நாமினேட் பண்ணுறேன். ஒன்ன பால் அடிக்கணும். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவ பேச்சை கேட்டு நீ இல்லாதவனையும் பார்த்து போட்டு இங்க ஒப்பாடைச்சுக்கிட்டு. நான் 10th வீக் நாமினேஷனில் வியானாவை சொல்கிறேன். அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நானும் ரம்யாவும் சேர்ந்து எடுக்கும்போது கூடவே வந்து நிற்கிறேன், நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக நைட் அவ்வளோ வாட்டி கூப்பிட்டுட்டும் எழுந்துக்காமல் இருந்து அது எனக்கு என்னமோ வந்து அவங்க தெரியாமல் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால வியானா. ஐயோ சாண்ட்ரா, ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் ஒன்று ப்ளீஸ். தயவு செஞ்சு மூஞ்ச மட்டும் அப்படி வைக்காத. நீ பாக்குற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு மூஞ்ச இந்த மாதிரி வச்சா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் மூஞ்ச மட்டும் மாத்திரே. சாண்ட்ரா கிருமின்ற கேரக்டர்ல சுபிக்ஷா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. அதுல ஏதோ ஒரு கைப்பற்றுச்சு என்னமோ. அது அவங்களுக்கு பிசிக்கலாவும் எமோஷனலாவும் ஹர்ட் ஆயிருக்கு. அப்படி ஹர்ட் ஆயிருக்கும் போது ஒரே ஒரு சின்ன சாரி சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு அவ்வளோ கண்ணீர் வந்துச்சு. அந்த ஒரே ஒரு சாரி சொல்றது எதுக்கு அந்த ஒரு ஈகோ, அதுல என்ன ஒரு ஈகோ பிளேன்னு எனக்கு புரியவே இல்லை. கேமு ரூல்ஸ் அதையெல்லாம் அவங்க மதிக்கிற மாதிரி எனக்கு பெருசா தெரியல. அதனால சாண்ட்ரா. ஹலோ விக்ரம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான், சாண்ட்ராக்லாம் கிடையாது. அவங்க எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இத்துடன் நாமினேஷன் ப்ராசஸ் முடிந்தது. என்னடா ஐயோ காட்டு பிரச்சாரை சிரிக்குதே. அட பாவிலா, நாமினேஷன்ல இவ பேர அவன்டா விட்டது. என்னடா சடத்திலே முடிச்சவங்களா? இவன் நாமினேஷன்ல வரலையாமே. எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ ஆயிட்டேங்க. ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமேட்டு வைக்கிறேன்டி. நான் தான் அந்த பிளான சொன்னதேடி. வாழ்த்துக்கள். ஃப்ரீ ஆயிட்டேன்டி நானே. பல நாமினேஷன் ஃப்ரீ கடை வாய் நிறைய ஸ்வீட்ஸ் கொடுக்குறேன். ஆதிரி நானு ரொம்ப வாரம் கழிச்சு நாமினேஷன் ஃப்ரீ ஆயிருக்கேன். எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப புதுசா இருக்கு. இந்த அடி தங்கம் நானு பல வாரத்துக்கு அப்புறமேட்டு ஸ்பெஷலா ஆமா நீங்களும் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறமேட்டு ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்க. நான் ரொம்ப நாள் அதனால எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வந்து கோட்டை மறுபடியும் போடுவோமா? அட கொடுமையே, சும்மாவே காட்டுப்பிரச்சாரம் இல்லாத ஆட்டம் ஆடும். இப்ப நாமினேஷன்ல வேற இல்ல. இந்த வாரம் என்னென்ன பண்ண காத்திருக்கோ தெரியல. அப்படின்னா இந்த வாரம் கிடக்கம் பிடிச்ச வாரமா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஷோ முடிஞ்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.